ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடாப் ஸ்டாக்கில் எப்படி பே அவுட் பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிக்வெஸ்ட் பேமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமமே வந்து $25 இருக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் நீங்கள் பேமெண்ட் வந்து விட்ரா பண்ணுறீங்கன்னா அப்படின்னாலே $25 நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் விட்ரா பண்ணவே முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது. பே ஆல், பே இன் யூஎஸ். நீங்கள் வந்து இதில் 3 ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் இருக்குதுன்னு பார்த்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பேபால் தான் யூஸ் பண்ணுவாங்க. நானும் பேபால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி பேபால் யூஸ் பண்ணி எப்படி விட்ரா பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய அவைலபிள் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து $133 வந்து நமக்கு இருக்குது. இப்போ நம்ம அதை எப்படி விட்ரா பண்ணுறதுங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் அந்த பே அவுட் அப்படின்னு அந்த ப்ளூ மார்க் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து கிளிக் பண்ணால் போதும். நமக்கு வந்து பே அவுட்டுக்கு வந்து இன்ஃபர்மேஷனுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்துடும். இப்போ நான் அது பே அவுட் அதை கிளிக் பண்ணி நான் காட்டுறேன். பே அவுட்டை கிளிக் பண்ண உடனே அந்த இன்ஃபர்மேஷன் வந்து டேக்ஸ் வந்து கட்டுறதுக்காக கேட்குது. நீங்கள் வந்து யூஎஸ்ஆர் இருந்தால் யூஎஸ் சிட்டிசன் வந்து ஏன்னா அது நீங்கள் கொடுக்கணும் கன்ஃபார்மாக. பட் இப்போ நான் வந்து இந்தியாங்கிறதுனால எனக்கு அது தேவையில்லை. அதனால் நான் வந்து ஐ எம் நாட் யூஎஸ் டேக்ஸ் ரெசிடென்ட்னு கொடுத்துட்றேன். பட் நீங்களும் வந்து அதர் கண்ட்ரி அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து இருந்தீங்கன்னால் நீங்கள் வந்து யூஎஸ் இல்லை அதர் கண்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து அந்த நோங்கிற ஆப்ஷனே தான் கொடுக்கணும். அது கொடுத்துட்டு வந்து நம்ம வந்து கண்டினியூ கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் கண்டினியூ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு பே அவுட் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்கும். நம்ம வந்து எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறங்கிறத பொறுத்து நீங்கள் கொடுத்துருங்க. நான் பேபால் தான் கொடுக்குறேன், ஏன்னா நான் பேபால் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பே அவுட்டோட இன்ஃபர்மேஷன், அதாவது நீங்கள் பேபால் எந்த இமெயில் ஐடி இருக்கும் பேபாலுக்கு, அந்த இமெயில் ஐடி கொடுத்துட்டு நீங்கள் கன்ஃபர்மேஷன் சேம் அதே இமெயில் ஐடி மறுபடியும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்தா போதும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சூஸ் பண்ணியிருக்க எல்லா ஆப்ஷனும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிங்க. இந்த பேபால் கீழே வந்து உங்கள் இமெயில் ஐடி இருக்கும், அதையும் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இப்போ கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா பே அவுட் இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து 7 பிஸ்னஸ் டேயில் வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த அமௌண்ட்டை வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 7 பிஸ்னஸ் ஒர்க்கிங் டேஸ் உங்களுக்கு, ஓகேங்களா? சாட்டர்டே சண்டே இல்லாமல் அந்தமாரி கால்குலேட் ஆகும். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பே அவுட்டோட இது வந்து டிக் மார்க் ப்ளூ மார்க்லேருந்து போயிடுச்சு. இப்போ இது ஆல்ரெடி நான் முன்னாடியே சொல்லியிருந்தது தான். உங்களுக்கு மினிமம் வந்து நீங்கள் விட்ரா பண்ணணும் அப்படின்னா ஒரு $25 வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து விட்ரா பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் வந்து விட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு $100 வச்சுக்கோங்க. அதான் கொஞ்சம் பெட்டர் ஐடியா, ஓகேங்களா? இப்போ இது நமக்கு முன்னாடி பிஃபோர் மந்த் நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருந்து பே அவுட் டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பே அவுட் இப்போ கொடுத்துருக்கிற பேபால் வந்து பெண்டிங்னு இருக்குங்க. பார்த்தீங்களா, ஆல்ரெடி இருந்ததெல்லாம் நமக்கு பேமெண்ட் டன்னு ஆகிடுச்சு. ஏன்னா பிஃபோர் மந்தோட இன்கம்லாம் நமக்கு வந்துடுச்சு. அதனால் வந்து அது பேமெண்ட் டன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பேபால் இந்த மந்த்து நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். அது வந்து ரன்னிங் ப்ராசஸில் இருக்கிறனால உங்களுக்கு பெண்டிங் ஆப்ஷன் காட்டிக்கிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் கொடுத்துட்டு டேஷ்போர்டு உங்களோட ஓப்பனிங் ஃபஸ்ட் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவைலபிள் பேலன்ஸ் நமக்கு வந்து எதுவும் கிடையாது. ஏன்னா நம்ம டோட்டல் அமௌண்ட் விட்ரா பண்ணிவிட்டோம். அதனால் எந்த ஆப்ஷனும் இல்லை. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.